ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தக்காளி ரவா கிச்சடி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ரவை ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்படியே சிம்லேயே வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண ரவை தான். ஆனாலும் நம்மளும் ஒரு முறை நல்லா ரோஸ்ட் பண்ணி செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஒரு 2 பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பழமாக எடுத்து. அதையும் நல்லா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் பாதி வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. நம்ம போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விடணும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி, நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்துருக்குறேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து சோள ரவை, அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு 1 கப்பு எக்ஸ்ட்ரா. நம்ம எப்பவுமே ரவைக்கு 1 கப்புக்கு 2 கப்பு எடுப்போம். இதுக்கு வந்து 3 கப்பு எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ உப்பு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் இந்த தண்ணி. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை கொட்டி அப்படியே கிண்டிக்கணும். பாருங்கள், அப்படியே இதை மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு அருமையான செம்ம டேஸ்டான தக்காளி ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக முந்திரி வறுத்து வச்சுருக்கிறேன். இது அப்படியே இது மேலே போட்டுக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுருக்கிறேன், இதையும் மேலே போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போயுமே ஒரே மாதிரி உப்புமா, கிச்சடி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி இது வெறும் தக்காளி மட்டுமே வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து பிரியாணி மாதிரியே இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.